ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கே போயிட்டு இருக்கோன்ட்டு. பார்த்தீங்கன்னா பாடி பிரிட்ஜ் ஃப்ளைஓவர்லேருந்து அப்படியே இறங்கணுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரம்மாண்டமாக இருக்கிற சரவணா ஸ்டோர் அண்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கிற போத்தீஸ். ஸோ போத்தீஸ் எப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க தான், நாங்களும் எப்போ போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ அதை அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஸோ இப்போ தான் எங்களுக்கு நேரம், இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் நீங்கள் கூட நினச்சிக்கலாம், ஏன்டா போத்தீஸ் எப்போயும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ வீடியோ போடுறேடா அப்படின்ட்டு. கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நினைக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ அதுதான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் நான். இப்போ தான் நம்ம உள்ளே போயிட்டு இருக்கோம். போத்தீஸ் உள்ள பார்த்தாலே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது நான் உள்ளே போயெலாம் நான் பார்த்துட்டுலாம் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது உண்மையில். இப்போ என்ன ஒன்று போகிறீங்கன்னா மெயினாக குட்டீஸோடு போங்க. போகிறதா இருந்தால் நல்ல ஒரு ஹாலிடேஸாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, வீக்கெண்ட்ஸு அந்த மாதிரி டைமில் நல்லா குட்டீஸோடு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா பைக் பார்க்கிங்கு எவ்வளோ இதுவாக இருக்குது, விசாலமாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கே வேணாலும் பைக் விட்டுன்னு எங்கே வேணாலும் பார்க் பண்ணலாம் போல. அந்தளவுக்கு நல்ல காலியாக இருக்குது. நிறைய இடம் இருக்குது பைக் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு நிறைய பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே வந்து அப்படியே என்ட்ரன்ஸில் அப்படியே மேலே வந்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த பாண்டாஸு, அந்த பொம்மை, கொரில்லா பொம்மை, எவ்வளோ குட்டீஸ் பார்த்திங்களா. அங்கே போயிட்டு அவங்க கூட செல்ஃபிஸ்லாம் எடுக்கிறாங்க அவங்கக்கிட்ட. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல, நம்ம இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டைம்ஸில் குழந்தைங்களை இட்டுன்னு போனோன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்களும் அப்படியே இப்போ பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே இருக்கும். குழந்தைங்களை அப்படியே நம்மளை சுற்றி காட்டின மாதிரி, அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். இதில் பாருங்கள், அவங்க குழந்தை எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க. இது ஆக்சுவலாக இது என்ன கேமுன்னு எனக்கு தெரில. இது பேர் அதான் இந்த ஸ்டிக்கு வந்து கீழே விழுற டைமில் கரெக்டாக பிடிக்கணும். தம்பி எப்படி பிடிப்பாருன்னு தெரில. மிஸ் பண்ணிட்டாரு. ஓகே, பிடிச்சிட்டாரு. மிஸ் பண்ணிட்டாரு. அகெயின் மிஸ் பண்ணிட்டாரு. ஐயோ, மிஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, ஒரு வெல் ட்ரை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் இருக்குது, சீலிங் ஃபேன் இருக்குது. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எக்ஸ்லேட்டரில் போகிறோம். ஐ திங்க் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சாரீஸ் தான் இருக்குது. பட்டு புடவைகள், எனக்கு ஃபுல்லாக அந்த லேடிஸ் ஐட்டம் தான் இருக்குது. அது ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வியூஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது அந்த வியூஸு, நல்லா அழகாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த லைட்டு இந்த மாதிரி இது சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனால் நிறைய கேம்ஸ் இருக்குது ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். பெய்ட் கேம்ஸும் இருக்குது, ஒரு 2-3 ஃப்ரீ கேம்ஸும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரேட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ரேட்டெல்லாம் ஒரு இதுவும் அந்தளவுக்கு சீப் ரேட்லாம் சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஆனால் பார்த்தீங்களா எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு இதுலேயும் நான் உனக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்லேட்டர் போகிறேன். இது என்ன கேம்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமோட பேர் இதெல்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அங்கே எந்த இது பெய்டும் இல்லை. இதில் ஆக்சுவலாக
அப்படி இந்த லிப்ஸ்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களா. லிப்ஸு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஏரியான்ட்டு, எந்த மாதிரி மாலில் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டுருக்காங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண எனக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மென்ஸ் இது தாங்க, ஷர்ட்ஸு. நீங்களே பாருங்கள், ஒரு ஷர்ட்ஸோட ப்ரைஸ் எனக்கு காட்டுறேன் நான் இப்போது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட ஷர்ட்ஸோட ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். 1399, 1400 அந்த ஷர்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், அந்த 1400க்கு அந்த ஷர்ட்டு ஒர்த்தான்ட்டு நீங்களே. நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, நல்லா இருக்கு. நல்லா நல்ல டைம் பாஸ் பண்ணிவிட்டு வரலாம் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு. இதெல்லாம் எவ்வளோ ரேட்டு, இந்த ரேட்டுக்கு இது இங்கே ஒர்த்தா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. இது என்ன ஷர்ட்ஸு, இது பாருங்கள், இது என்ன ரேட்டுன்ட்டு. XL 2, XL 3, எல்லாமே இருக்குது. அப்படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம போகிறோம். நம்ம போயிட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா கேரம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீயாக கொஞ்சம் விளையாடுறதுக்கு கேரம் போர்டு இருக்குது. இந்த குட்டீஸுங்க விளையாடுற மாதிரி நிறைய இருக்குது, நிறைய ஐட்டம் இருக்குது விளையாடுறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா பேண்ட் ஐட்டம்லாம் இருக்குது இந்த சைடில். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ 475 போட்டுருக்கு. ஆனால் அங்கே போய் பார்க்குறேன் நான் என்ன ரேட்டுன்ட்டு, நீங்களே பாருங்கள் என்ன ரேட்டுன்ட்டு. ஜீன்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ரேட்டுக்கெல்லாம் இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 70 ஆயிடுத்து. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஒன்றும் நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டேஷன் வரல நம்மளது. ஸோ மானிட்டேஷன் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், பண்ணாமல் பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. 395 தான் இந்த ஷர்ட்லாம். ஃபுல்லாக இது ஷர்ட்ஸு. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோ எடுத்தேன் நான். எனக்கு அது எடிட் பண்ணுறது, அந்த இது பண்ணுறதுக்கு எனக்கு சரியாக தெரியல. ஏதாவது வீடியோஸில் எதனாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. நான் அதை கண்டிப்பாக சரி பண்ணிக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில். எனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கூட கொடுங்க, ஐடியா கொடுக்குறேன். கேரம் போர்டை பார்த்தோன்னே நான் உட்காந்துட்டேங்க. எனக்கு கேரம் போர்டிலலாம் நான் வந்து டோர்னமெண்ட் ஆச்சு, ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம், பெட் மேட்ச்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன் ஏரியாவில். கேரம் போர்டை பார்த்தோன்னே அப்படியே உட்காந்துட்டேன் நான். ஏன்னா கேரம் போர்டு, இந்த ஃபுட்பால்லாம் எனக்கு அவ்வளோ பைத்தியம் நான்.